தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆட்பதிவு திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல். தொடரும் பருவ காய்ச்சல், இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம், உயரும் பலி எண்ணிக்கை. கனடாவில் துப்பாக்கி சூடு, ஒருவர் பலி, 3 பேர் காயம். தொடர்பென விரிவான செய்திகள். 40 வயதிற்கு மேற்பட்ட இதுவரையில் தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு அதனை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் இவர்கள் அடையாள அட்டைகளை பெறுவதற்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த தகவல்களை ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரே தெரிவித்துள்ளார். ஆணையாளர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பிறப்பு சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் இவர்கள் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை உள்ளது. முன்னதாக இதற்கான விண்ணப்பங்களை அனுப்ப மார்ச் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை உள்ளதாக அந்த திணைக்களத்தின் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். பிரதேச செயலாளர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு விண்ணப்பங்களை அனுப்பி வைப்பதற்கு இம்மாதம் வரையில் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரே மேலும் தெரிவித்துள்ளார். பறவை காய்ச்சல் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனம் இலங்கைக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா போன்ற அயல் நாடுகளில் பறவை காய்ச்சல் பாதிப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் இன்ஃபுளுவென்சா வைரஸால் ஏற்படுகின்ற நிலையில் இது முதலில் பறவைகளை பாதிக்கிறது, பின்னர் மற்ற விலங்குகளையும் மனிதர்களையும் பாதிக்கிறது. இன்ஃபுளுவென்சா வைரஸின் பல திரிபுகள் மற்றும் துணை திரிபுகள் உள்ளன. சமீபத்தில் இன்ஃபுளுவென்சா ஏ வைரஸால் பாதிக்கப்பட்ட சிறுமி இந்தியாவில் அடையாளம் காணப்பட்டார். 2019ஆம் ஆண்டிற்கு பின்னர் இன்ஃபுளுவென்சா ஏ வைரஸால் பாதிக்கப்பட்ட 2வது நோயாளி அந்த சிறுமியாகும். இதுவரை பதிவாகியுள்ள பறவை காய்ச்சலின் அனைத்து விலங்குகளிடமிருந்தும் வந்தவையாகும். அத்தோடு பறவை காய்ச்சல் மனிதனிடமிருந்து மற்றொரு மனிதனுக்கு பரவியதற்கான எந்த ஆதாரமும் இதுவரை இல்லை. பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு ஏற்படுவது அரிதாக இருந்தாலும் விலங்குகளுடன் சுற்றித் திரிபவர்கள் எப்போதும் சவர்க்காரம் பயன்படுத்தி கைகளை கழுவ வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொற்று ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு உபகரணங்களை அணியுங்கள் என மருத்துவர் ஜூட் ஜெயமகா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் ஹைஸ் ரக வாகனம் மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாக்கியதில் அதில் பயணித்த வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் 14 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது மன்னார் முருங்கன் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இசைமாலை தாழ்வு பகுதியில் நேற்று மாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவது, கல்முனையில் இருந்து மன்னார் மரிச்சுக்கட்டி பிரதேசத்திற்கு குறித்த வாகனத்தில் வருகை தந்தவர்களின் வாகனம் முருங்கன் இசைமாலை தாழ்வு நெறிக்காடு வளைவு பகுதியில் உள்ள மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனையடுத்து விபத்தில் காயமடைந்த அனைவரும் முருங்கன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக 7 பேர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இவர்களில் வயோதிப பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதேவேளை வாகனத்தில் பயணித்தவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் என தெரிய வந்துள்ளது. மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளசாராயம் குடித்ததில் பலர் உயிரிழந்த சம்பவம் கடந்த 2 நாட்களாக தமிழகத்தையே உலுக்கி வருகின்றது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51ஆக உயர்ந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கள்ளக்குறிச்சி ஏமாத்துறை சேர்ந்த சங்கர் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் 28 பேர், சேலம் மருத்துவமனையில் 16 பேர், விழுப்புரம் மருத்துவமனையில் 4 பேர், புதுச்சேரி ஜிப்மரில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 87 பேருக்கு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. சம்பவம் குறித்து அறிந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கள்ளக்குறிச்சியில் குவிந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
கனடாவில் வீடொன்றின் மீது மர்ம கும்பல் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 3 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் கனடாவின் பாகனில் உள்ள காசா நோவா டிரைவ் என்ற இடத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. யார்க் பிராந்திய காவல்துறை அதிகாரிகள் இந்த தாக்குதல் குறிவைக்கப்பட்ட மற்றும் தனிப்பட்ட ஒன்று என்றும் பொதுமக்களுக்கு எந்த அச்சுறுத்தல் இல்லை என்றும் நம்புகின்றனர். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வீட்டில் வசிப்பவர்களுக்கும் இடையிலான உறவு குறித்து எந்த விவரங்களையும் அவர் வழங்கவில்லை. இந்த துப்பாக்கி சூடு குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் நேரத்தில் பகுதி மக்கள் வெளியே சென்று கொண்டிருந்த நேரத்திலும் நடந்துள்ளது. எனவே இந்த தாக்குதல் குறித்து விவகாரம் தெரிந்த யாரேனும் இருந்தால் முன்வந்து தகவல் வழங்குமாறு காவல்துறையினர் கேட்டுள்ளனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவின் ஒன்றாரியோ மாகாணத்தின் நகரம் ஒன்றில் அமைந்துள்ள வீடொன்றிலிருந்து 4 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது ஒன்றாரியோவின் ஹரோ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த மரணங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத துயர சம்பவம் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் 4 உயிரிழப்புகளும் சந்தேகத்திற்கிடமானவையா அல்லது விபத்தா என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இந்த சம்பவத்தினால் பொதுமக்களது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல்கள் கிடையாது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இந்த சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் பாரிய அளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.